நலாஸ் நாட்டு சர்க்கரை நலமுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சர்க்கரைக்கு ISI முத்திரை மற்றும் அக்மார்க் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம். தொடர்புக்கு 9047045000. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பெயர்கள் விடுபட்டிருந்தால் பொறுத்தருள வேண்டுகிறேன். 12:30 மணிக்கு நான் விமான நிலையம் சென்று விமானம் பிடித்து திருச்சி வழியே பெரம்பலூர் செல்ல வேண்டும். மிகவும் கவலைக்கிடமான நிலையில் எனது சிற்றன்னை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். இந்த ஆர்ப்பாட்டத்தை தள்ளி வைக்கிறோம் என்று ஜேக்கப் வன்னியரசு போன்றவர்களின் இடத்திலே நேற்று சொன்னார்கள். நானும் அதற்கு முதலில் தள்ளி வைப்பதுதான் சரியாக இருக்கும் என்று மிகுந்த துயரத்தோடு பதிலளித்தேன். ஆனாலும் இது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பிரச்சனை. தமிழ்நாடு முழுவதும் 11ஆம் தேதி நாம் ஆர்ப்பாட்டங்களை அறிவித்திருக்கிறோம். 11ஆம் தேதி நான் புதுதில்லிக்கு செல்ல வேண்டும் என்பதனால் 9ஆம் தேதியே இந்த ஆர்ப்பாட்டத்தை சென்னையிலே நடத்தினால் நானும் அதிலே பங்கேற்க முடியும் என்ற அடிப்படையில் தான் சென்னையிலும் விழுப்புரத்திலும் 9ஆம் தேதி 11ஆம் தேதி பிற மாவட்டங்களில் என்று நாம் முடிவு செய்தோம். சின்னம்மா அவர்களின் உடல் நலம் மிகவும் கவலைக்கிடமான ஒரு நிலையிலே, சுய நினைவற்ற நிலையிலே செயற்கை சுவாசத்தில் இருக்கிறார். கை கால்கள் கூட அசையவில்லை என்கிற ஆபத்தான நிலை. என்றாலும் இவரை தள்ளி வைத்தால் மறுபடி நடத்துவதற்கான சூழல் அமையாதோ என்கிற ஒரு கவலை எனக்கு மேலிட்டது. அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் மழை பெய்யும் சூழலும் இருக்கிறது. எனவே அறிவித்து போராட்டம் நடக்காமல் போய்விட்டது என்கிற ஒரு நிலை ஏற்பட்டுவிடக்கூடாது என்ற எண்ணம் மேலிட்டது. எனவேதான் நான் பெரம்பலூரில் இருந்தே முகநூல் நேரலையில் 9ஆம் தேதி திட்டமிட்டவாறு ஆர்ப்பாட்டம் சென்னையிலும் விழுப்புரத்திலும் நடக்கட்டும், அதேபோல் இன்று இரவு அரூரிலே நடைபெறவிருக்கிற தீர்மான விளக்க பொதுக்கூட்டமும் தள்ளி போட வேண்டாம், நடக்கட்டும் என்று அறிவித்தேன். வலியோடு எடுத்த முடிவுதான், ஒரு கடினமான முடிவுதான். ஆர்ப்பாட்டத்திற்கான விரிவான ஏற்பாடுகள் எல்லாம் செய்து முடித்திருக்கிற நிலையிலே தள்ளி தொண்டர்களின் இருக்கும் நான் ஒரு கணம் யோசி. எனவே அந்த வழியோடுதான் நான் ஆர்ப்பாட்டத்திற்கு வருகிறேன், நீங்கள் ஏற்பாடு செய்யுங்கள், தள்ளி போட வேண்டாம் என்று உறுதிபட ஜேக்கப்புக்கு நேற்று மாலை தான் நான் சொன்னேன். அதற்குள்ளாக சமூக ஊடகங்களில் என்று பல்வேறு கருத்துக்களை உடைய தோழர்கள் பதிவிட்டு, அதனால் உரிய நேரத்தில் என்கிற ஒரு சந்தேகம் இருப்பதையும் தோழர்கள் எடுத்து சொன்னார்கள். எத்தனை பேர் வந்தாலும் 10 மணிக்கு தொடங்குவோம், 12 மணிக்கு முடிப்போம் என்று நான் இப்போது விரிவாக பேச வேண்டும், நெடுநேரம் பேச வேண்டும். இந்த ஆணவ கொலைகள் தடுப்பது குறித்து ஆழமாக பேச வேண்டும் என்கிற உணர்வுகள் மேலோங்கி இருக்கின்றன. ஆனாலும் கூட 1:30 மணி விமானத்தை பிடித்தால் நெருக்கடியும் உள்ள சூழலில் நான் சில தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன்.
தமிழ்நாடு அரசுக்கு ஒரே கோரிக்கை தான், சொல்ல போனால் 2 கோரிக்கை. ஒன்று, ஆறுமுகமங்கலம் கவின் செல்வ கணேஷ் படுகொலை வழக்கை சிபிசிஐடி போலீஸ் விசாரணைக்கு மாற்றியதிலிருந்து தொடர்ந்து நாங்கள் வைக்கிற கோரிக்கை, அதை சிறப்பு புலனாய்வு விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும். உயர்நீதிமன்றத்தின் நேரடி கண்காணிப்பில் சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்பட வேண்டும். வழக்கமான காவல்துறையினர் அல்லது வழக்கமான சிபிசிஐடி காவல்துறையினர், பேர் தான் வேற வேற, எல்லாம் ஒரே துறைதான், காவல்துறை தான். 2 பேர் சூழலில் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிற சூழலில் காவல்துறையை சார்ந்தவர்களே விசாரிப்பது அவ்வளவு நம்பகத்தன்மையுடையதாக இருக்காது என்கிற அடிப்படையில் தான் இந்த கோரிக்கையை வைக்கிறோம். சிறப்பு புலனாய்வு குழுவில் புலனாய்வில் தேர்ச்சி பெற்ற நீதித்துறையை சார்ந்தவர்களை நியமிக்கலாம். நீதிமன்றத்திற்கு நாள்தோறும் அந்த விசாரணை தொடர்பான அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும் என்கிற வகையில உயர் நீதிமன்றத்தின் கண்காணிப்பின் கீழ் இயங்கக்கூடிய சிறப்பு புலனாய்வு குழு. ராஜீவ்காந்தி படுகொலை நடந்த போது கார்த்திகேயன் ஐஏஎஸ் தலைமையில் சிறப்பு புலனாய்வு குழு போட்டாங்க. கார்த்திகேயன் ஐஏஎஸ், அவர் ஐபிஎஸ்சி படிக்கல, அவருக்கும் புலனாய்வுக்கும் இதற்கு முன்பு எந்த தொடர்பும் கிடையாது. சிபிசிஐடி மாதிரி ஒரு துறையிலும் அவர் பணியாற்றியவர் இல்லை. சிபிஐ போன்ற புலனாய்வு துறையிலும் அவர் பணியாற்றியவர் இல்லை. ஆனாலும் கூட அவர் தலைமையிலே ராஜீவ்காந்தி படுகொலை வழக்கை விசாரிப்பதற்கு குழு அமைக்க கோரிக்கை மட்டுமே வைக்கிற கோரிக்கை, உயர்நீதிமன்றத்தின் கண்காணிப்பின் கீழ் இயங்கும் சிறப்பு புலனாய்வு குழு ஆறுமுகமங்கலம் கவின் செல்வ கணேஷ் படுகொலை வழக்கை விசாரிக்க வேண்டும். இது முக்கியமான கோரிக்கை. 2வது கோரிக்கை, இதற்கென தனி சட்டம் ஒன்றை தமிழ்நாடு அரசு இயற்ற வேண்டும். ஒன்றிய அரசுதான் இயற்ற வேண்டும் என்று நாம் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தாலும் கூட தமிழ்நாடு அரசுக்கும் அதிகாரம் இருக்கிற சூழலில் தமிழ்நாடு அரசு ஒன்றிய அரசு இயற்றட்டும் என்று அமைதியாக இருக்காமல் உங்களுக்கான அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த சட்டத்தை உடனே இயற்றி பிற மாநிலங்களுக்கு ஒரு முன்மாதிரி அரசு இது என்று வழிகாட்டுங்கள். இதுதான் நம்முடைய கோரிக்கை. அண்மையிலே விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆகிய 3 கட்சிகளின் சார்பில் நானும் தோழர் சண்முகம், அண்ணன் இரா முத்தரசன் ஆகிய 3வரும் மாண்புமிகு தனி சட்டம் இயற்ற தமிழ்நாடு அரசு முன்வர வேண்டும் என்பதுதான் அந்த கோரிக்கை. ஆகவே இந்த ஆர்ப்பாட்டத்தின் ஊடாக நாம் வைக்கிற முக்கியமான 2 கோரிக்கைகள், ஒன்று, சிறப்பு புலனாய்வு விசாரணைக்கு இந்த வழக்கை மாற்ற வேண்டும். 2, தமிழ்நாடு அரசே தனி சட்டம், ஆணவ கொலைகள் தடுப்பு சட்டம் இயற்ற வேண்டும். அவ்வளவுதான், ஆர்ப்பாட்டமே முடிந்துவிட்டது. இந்த 2 செய்திகளை சொல்வதற்காகத்தான் ஆர்ப்பாட்டம். ஆணவ கொலைகள், அது ஆங்கிலத்திலே ஹானர் கில்லிங்ஸ். ஹானர் என்றால் கௌரவம் என்று தமிழில் சொல்லுவார்கள். அது ஆக்சுவலா அது மான பிரச்சனை. மானம், தன்மானம், குடும்ப மானம், சாதி மானம், சமூக மானம், இப்படி இந்த இந்திய சமூக அல்லது இந்து சமூக கட்டமைப்பில
சாதிக்கென்று ஒரு தனி மானம் இருக்கிறது என்கிற உளவியல் இங்கே கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. நான் யார் தெரியுமா? இந்த சாதி. இந்த சாதிக்கிற ஒரு கௌரவம் இருக்கு சமூகத்தில். இப்படி சாதி கௌரவம் இந்த சமூகத்தில் காலம் காலமாக கற்பிதங்களால் கட்டமைக்கப்பட்டுள்ளது. சாதி விட்டு சாதி திருமணம் செய்தால் அது பெண்ணை பெற்ற சாதிக்கோ அல்லது ஆணை பெற்ற சாதிக்கோ ஒரு இழுக்கு ஏற்படுகிறது. எங்க சாதியில் இருக்கிற மற்றவங்க எங்களை மதிக்க மாட்டாங்க, இதுதான் பிரச்சனை. 10 மாதம் சுமந்து பெற்ற பிள்ளையை பாலூட்டி சீராட்டி தாளாட்டி வளர்த்த பிள்ளையை கூட சாதியில் உள்ள மற்றவர்கள் எங்களை மதிக்க மாட்டார்கள், எங்களை இழிவுபடுத்துவார்கள், சமூகத்திலிருந்து எங்களை விலக்கி வைப்பார்கள், அது எங்களுக்கு மானக்கேடு. எனவே பெற்ற பிள்ளையை சாதி கௌரவ நோயாளியாக இது ஒரு குறிப்பிட்ட சாதிக்குரியது என்று நாம் சொல்லவில்லை, அல்லது ஒரு குறிப்பிட்ட மாநிலத்தில் அல்லது ஒரு குறிப்பிட்ட மாவட்டங்களில் மட்டுமே நடக்கிறது என்று சொல்லவில்லை. இந்தியா முழுவதும், இன்னும் சொல்ல போனால் உலகத்தில் எந்த நாட்டில் இருந்தாலும் இந்துக்கள் இருக்கிற இடங்களில் இது நிகழ்கிறது. இது இந்து உளவியலாக இருக்கிறது. சாதி உளவியல் என்பது இந்து சமூக உளவியல். அந்த சாதி உளவியல் என்பது ஒரு போலி கௌரவத்தை இங்கே கட்டி எழுப்பியிருக்கிறது. சாதி கலப்பு ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதிலே கவனமாக இருக்கிறது. இது காலங்காலமாக இருந்து வருகிற ஒன்று. பிஜேபி தோன்றாததற்கு முன்பே இருக்கிறது. RSS உருவாவதற்கு முன்பே இந்த சமூகத்தில் இருக்கிறது. மதுரை வீரன் அப்படித்தான் மாறுகால் மாறுகை வெட்டப்பட்டான். காத்தவராயன் ஆரியமாலா கதை அதைத்தான் சொல்லுகிறது. எப்படியோ முருகன் தப்பித்து விட்டான், குரத்தியை அவன் திருமணம் செய்தான், அது 2வது கல்யாணங்கிறதுனால விட்டுட்டாங்க. முருகனை வெட்டி சாய்க்கவில்லை, அல்லது வன்னியை ஆணவ கொலை செய்யவில்லை. அது எந்த காலம் என்று நமக்கு தெரியாது. அது புராண கதையாகவும் இருக்கலாம், நிகழ்ந்த உண்மையான வரலாற்று கதையாகவும் இருக்கலாம். ஆனால் அதில் சாதி விட்டு சாதி திருமணம் செய்வது என்கிற ஒரு கருப்பொருள் இருக்கிறது, ஒரு கண்டென்ட் இருக்கிறது. முருகன் வள்ளி என்கிற குரத்தியை திருமணம் செய்து கொண்டான். இன்றைக்கு குறவன் குரத்தி என்பது சமூக மதிப்பீடு என்பது வேறு. முருகன் வாழ்ந்த காலத்தில் குறவன் குரத்திக்கு என்ன சமூக மதிப்பீடு இருந்தது என்று யாருக்கும் தெரியாது, நமக்கு தெரியாது. அதற்கான தரவுகள் இல்லை. ஒவ்வொரு காலத்திலும் வெவ்வேறு மதிப்பீடுகள் இருக்கின்றன. இன்றைக்கு நாடார் என்று நாம் அழைக்கிறோமே, இந்த நாடார் சமூகத்திற்கு 100 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த மதிப்பீடு வேறு. இன்றைக்கு முக்குளத்தோர் என்று அழைக்கப்படுகிற இந்த சமூகத்திற்கு வெள்ளையர்களின் ஆட்சி காலத்தில் இருந்த மதிப்பீடு வேறு. காலத்திற்கு காலம் மதிப்பீடு மாறுகிறது. சமூகத்தில் அவர்களுக்கான மதிப்பீடு என்பது பொருளாதார நிலையில் உயர்கிற போதும், அதிகாரத்தை அவர்கள் எட்டுகிற போதும் அது ஒட்டுமொத்த சமூக மதிப்பீடாகவும் மாறுகிறது. அதிகாரம் இல்லாதவர்கள், நிலம் இல்லாதவர்கள், பொருளாதாரம் இல்லாதவர்கள் எவ்வளவு நேர்மையானவர்களாக இருந்தாலும், உழைத்து பிழைத்தாலும் அவர்களுக்கான சமூக மதிப்பீடு என்பது கீழ் நோக்கி போகிறது, குறைந்து போகிறது, சரிந்து போகிறது, இழிவுபடுத்தப்படுகிற நிலை இருக்கிறது. ஆனால் இந்த சாதி உளவியல் என்பது இந்த மதிப்பீடுகளை எல்லாம் கடந்து சாதி கலப்பு ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதிலே கவனம் செலுத்துகிறது. சாதி கலப்பு, சாதி கலப்பு என்றால் ஒரு சாதி இன்னொரு சாதியோடு திருமணம் செய்தால் பிறக்கிற குழந்தை எந்த சாதி என்கிற கேள்வி வருகிறது. அந்த குழந்தையை எந்த சாதியிலே சேர்ப்பது என்கிற கேள்வி வருகிறது. அப்போது அவர்களை தள்ளி வைத்து விடுவார்கள். இது எங்க சாதியில் சேர்த்துக்க முடியாது, இது சாதி கட்ட குடும்பம்,
சாதி கெட்ட குடும்பம்னா கலப்பு சாதி உருவாகிவிட்டது. பழைய அந்த அப்பா அம்மா ஒரே சாதி, அவங்களுடைய அப்பா அம்மா ஒரே சாதி, அவங்க அப்பா அம்மா ஒரே சாதி, அந்த சாதி கலப்பு அப்படியே ஜீன் வழியா வந்துகிட்டே இருக்கு. சாதி தூய்மை அது. இடையில யாராவது ஒன்று கிராஸ் ஆயிடுச்சுன்னா எல்லாம் மாறி போயிடும், ஸ்கின் தோனே மாறி போயிடும். இன்னைக்கு நிறைய பேருக்கு வந்து கருப்பு தோல் மாறி சிவப்பு தோலுக்கு ஆயிட்டாங்க. சிவப்பு தோல் மாறி இருக்கனாலே எங்கேயோ கிராஸ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அது பல தலைமுறைக்கு முன்னாலே அதை மாறி இருக்கும். அப்படிதான் இதுதான் ஹியூமன் நேச்சர். இது ஒன்றும் தப்பு கிடையாது, இது தப்பு கிடையாது. ஹியூமன் நேச்சர், மனித வாழ்வியலில் தவிர்க்க முடியாத ஒரு இயற்கை போக்கு, அது இயங்கியல் போக்கு. இதை புரிந்து கொள்வதும் இதை அனுமதிப்பதும் தான் மனித நாகரிகம். அதுதான் நாகரிகம், அதுதான் சிவிலைசேஷன். இனக்கலப்பு நிகழும், சாதி கலப்பு நிகழும், எல்லாவற்றிலும் கலப்பு என்பதன் மூலம்தான் இனப்பெருக்கமே நிகழ்கிறது. ஹைபிரிடுங்கிறாங்களா? ஹைபிரிட்னா என்ன? ஒரு செடி ஒரு வகை இருக்கு, இது அது ஒரு சாதியா இருக்கு, இது ஒரு சாதியா, ரெண்டு சேர்த்து ஹைபிரிட். அங்க சாதி கலப்பு ஏற்பட்டோம். அதை ஒட்டு செடிம்பாங்க. ஒட்டு செடி கலப்பின வகை. இது ஒட்டு வரும். இப்போ விதை இல்லாம வர்றதெல்லாம் ஹைபிரிட். இங்கிலீஷ்ல ஹைபிரிட்னுவாங்க, பொட்டானிக்கல் நேம். அது என்னன்னா சாதி கலப்புன்னு அர்த்தம். அங்க சாதியை போய் செடியை யாரும் கொலை பண்ண முடியாது. இந்த செடியும் அந்த செடியும் ஒன்னா சேர்ந்து புது செடி உருவாயிருச்சு. அதுக்கு என்ன பேரு? இந்த மாம்பழம் நாட்டு மாம்பழம் தான் நாட்டு மாம்பழம். நாட்டு மாம்பழத்துல வந்து ரொம்ப சுவை இருக்காது, அது ஒரு மாதிரி இருக்கும். சுவை கூடணும், சதை அதிகமா இருக்கணும், கொட்டை சின்னதா இருக்கணும், இல்லைன்னா கொட்டை இல்லாம இருக்கணும். அதுக்கு கலப்பு உருவாக்குறான். அப்பதான் நிறைய உற்பத்தி. கலப்பு ஏற்பட்டால் தான் நிறைய உற்பத்தி. கலப்பு ஏற்பட்டால் தான் நிறைய ஃப்ளஷியான ஃப்ரூட்ஸ் கிடைக்கும், சதைப்பற்றுள்ள பழம் கிடைக்கும், சுவையுள்ள பழம் கிடைக்கும். இதை மனிதன் கண்டுபிடிச்சிருக்கிறான். மனித இனத்திலும் அப்படித்தான் கலப்பு ஏற்பட்டு தான் ஞானிகள் உருவாகிறார்கள். ஒரே சாதிக்குள்ள அக்கா புள்ள அத்தை புள்ள அக்கா புள்ள அத்தை புள்ளன்னு கல்யாணம் நொண்டி காலும், அதாவது கால் ஊனமும் கை ஊனமும் பார்வை இழந்தோ உடல் அங்ககீனமும் ஏற்படும். கைகால் அங்ககீனம் ஏற்படுறது என்னன்னா ஒரே சாதிக்குள்ள அகமண முறை வர்றதுனாலதான் வருது. பேச்சு வழக்கில் உண்டு, அது வேற மாற்றுத்திறனாளிகள் வருத்தப்படுவாங்க. அதற்காக வருந்துகிறேன், சொல்லக்கூடாதுதான். நாமும் சேர்ந்துதான் அந்த பிரச்சாரம் பண்றோம். இது நீண்ட காலமா பேசிக்கிட்டு வர ஒரு பேச்சு வழக்கு. குழந்தைகள் அங்கவீனமாக பிறப்பதற்கு கால் கை இல்லாம போயிடும், குட்டையா பிறப்பாங்க, மூக்கு போயிடும், கண்ணுக்கு ஒரு மாதிரி உருவமா மாறி போயிடும், குறை உறுப்புகள், மூளை வளர்ச்சி இல்லாம போயிடும். இதெல்லாம் எதனால வருதுன்னா சொத்து போயிடக்கூடாதுன்னு அக்கா பிள்ளைக்கு அத்தை பிள்ளைக்கு மாறி மாறி ஒரே வீட்டுக்குள்ளே கல்யாணம் பண்ணிக்குவாங்க. இப்படி அப்படி சுத்தி வந்து அக்கா முறை வருது தங்கச்சி முறை வருதுன்னா அது பரவாயில்ல விடுறாம்பா. இப்போ ஏன்னா சொத்து செய்யறது இல்லை, ஏக்கருக்கு நகர சொத்து, நகை நட்டு, ஆடு மாடு. ஆணவ கொலைகள் நடப்பதற்கு சொத்து ஒரு காரணம். இவ்வளவு சொத்து சேர்த்து வச்ச கடைசியில் போய் இந்த பயிருக்கு கொடுக்கணுமா? அதான் உங்களுக்கு பிரச்சனையே. சாதி கௌரவம் மட்டும் காரணம் கிடையாது. ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை, அந்த பொம்பளை பிள்ளைக்காக நான் இவ்வளவு சொத்து சேர்த்து வச்சிருக்கிறேன், இதெல்லாம் எங்க போய் கொடுப்பேன் நானு? யாரோ ஒரு பையன் திருவிழா பண்ண திடீர்னு லவ்னு வந்து என் பிள்ளைய அழைச்சு போயிட்டான். இவ்வளவு சொத்தையும் அவனுக்கும் அவன் குடும்பத்தை சார்ந்தவங்களுக்கு போய் சேரணுமா? இதுதான் பிரச்சனைங்க. எக்கனாமிக்கல் ஃபேக்டர் இருக்குதுக்குள்ள. ஒரே சாதிக்குள்ள கூட ஏழையா இருந்தா கொடுக்க மாட்டான். அவன் ஒண்ணும் இல்லாத பையன் என் பிள்ளை கொண்டு போய் கஞ்சி ஊத்துவானா? பட்டினி கிடக்குமா என் பிள்ளை?